ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்டிருந்தார், இலங்கையினுடைய வரலாறுன்றது இன முரண்பாடுகளின் வரலாறு. இலங்கையினுடைய முரண்பாடு என்பது பிரதான முரண்பாடு தேசிய இன முரண்பாடு தான். சமூக முரண்பாடுகளை அவர்கள் பெரிதாக கவனத்தில் கொள்ளவில்லை என்பதுதான் கூற வேண்டும். விரும்பியோ விரும்பாமலோ தமிழீழ விடுதலை போராட்ட இயக்கங்கள பள்ளிக்கூடம் தமிழரசு கட்சி தான். தமிழரசு கட்சியின் தொடர்ச்சியாக விடுதலை இயக்கங்கள் இருந்தது என்றே நாங்கள் மறுக்கலாதான். ஆனால் அதே நேரம் வெறுமனையோ தமிழீழ போராட்டத்துக்கூடாக அனைத்து பிரச்சனையும் தீர்க்கலாம் என்ற கோஷத்தை முன்வைத்தார்கள் ஒழிய சாதியம் பற்றிய எந்த அக்கறையும் புரிதலும் அவங்களுடைய இருக்கவில்லை. சாதி ரீதியாக பிரித்தெடுக்கப்பட்ட 200 பேர் வரையான படுகொலை செய்யப்பட்டு கடலுக்குள்ள வீசப்பட்டதாக சொல்லப்படுது. சாதிய முரண்பாட்டில் புலட்டுக்குள்ள கொலை நடந்தது மிக மோசமான வதந்தியும் அப்படியான சந்தர்ப்பம் நடப்பதற்கான சாத்தியமே தலைவர் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்ற ஒரு வாதம் ஒன்று வைக்கப்படுது. இலங்கையின் பிரதான முரண்பாடு சாதிய முரண்பாடு தான், இதன் முரண்பாடு இல்லை என்று சொல்லி பார்க்கிற போக்கு தானே. இந்த போக்கும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருது. எந்த அரசியல் தலைமைகள்ல நலவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முன்னுக்கு இருக்கிறார்கள் இல்லையோ. பழம்பாய்ந்த பொருளாதார பழம்பாய்ந்த சக்தியாக இருக்கிறது நலவர் சமூகம். இங்குள்ளவர்கள் இந்த வேளாளர் சொல்லப்படுகிற பொருள் கல்வி சமூகமாக மாறிட்டார். அசோக்கும் ஜெயபாலனும் சேர்ந்து சாதியத்தை வளர்க்கறதுக்கான எல்லா முயற்சியும் அடிக்கிறார். சாதியம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முழுக்க உண்மையானதும் ஆதாரபூர்வமானதும்.